போங்க. என்னென்ன அதுவா பெருமாள் பொண்ணு அல்லி. இத்தனை நாள் நான் கவனிச்சதே இல்ல. சிக்குமா? சிக்குண்ண, ஆனா வேற ரூட்ல போகணும். என்ன ரூட்? பெருமாள் ரூட்ல. என்ன ரூட்டா? பெருமாள் தண்ணி வண்டி. அந்த வண்டியில ஏறிட்டீங்கன்னா புடிச்சிடலாம். என்னமா நீ பார்த்து வரக்கூடாது, இப்படி இடிச்சிய போய் இருக்கட்டு பெருமாள். மனுஷன் இடிப்பட்டா எப்படிப்பட்ட ஒரு உடம்புல இடிபடணும், இல்லாட்டி இடிப்பட்டவன் உடம்பையாவது. நீ எங்க போயிட்டு வர? உன்னை பாக்குறதுக்காக அங்க போயிருந்த, நீ அங்க இல்ல. இப்ப என்ன பார்த்து ஒண்ணு பரவசம் ஆயிட்டியா? சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். போ. அப்பா சீக்கிரம் வந்துடணும். என்ன இது? ஏற்படாத, உங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன் குழந்தை, நீ போ. பெருமாள், குரங்குக்கு எப்போது புள்ளிமான் பிறந்ததா கதை இருக்குதாயா? இல்லையே. இருக்குதா? இப்ப நான் பாத்தனே. அது அவங்க அம்மா சாய். ஐயோ, அவங்க அம்மாவை பார்க்காம போயிட்டேனே. ஐயோ, கொஞ்சம் விட்டா நீ குடும்பத்திலே குழப்பிடுவப்பா. மாமனும் மச்சானும் மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். இந்த என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலயும் இருப்பான் பாட்டிலயும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அட போய்யா, என் பொண்ணுக்கு தான் வர தை மாசம் கல்யாணம். ஐயோ, உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே, பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சானும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் பிச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்தா மைசூர் பாக்கு. கஷ்டப்பட போல மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா. ஐயோ, அண்ணே அண்ணே, இந்த வெளியூர்ல இருந்து வந்த வேலு பைய அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கே எதிரி ஆயிட்டான். வேலு பயிலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள். அண்ணே, நேற்று கூட அவங்க ரெண்டு பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்துறத நான் பார்த்தேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுன்னு. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுலாம் பாரு. ஆமாண்ணே. போதுண்ணே, பாத்துண்ணே. இல்ல அன்னைக்கு அவ அப்பனை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னண்ணே, இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கை தானா? அவன்டா சொன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு. எங்க இருந்தாலும் இனிமே நான் தான்டா வாழ்க. ஏண்டா, அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல, ஆமா, அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்குனான்ல. ஆமாண்ணே. தூக்கிட்டு போனான் அவனோட ரெண்டு கைகளையும். வேகமா நடந்து போனான்ல, அந்த ரெண்டு கால்களையும் உடைச்சிடுறேன்.
நான் கையில் பிடிச்சு சக்திக்காக அந்த நல்லாவட்டம் நான் கையில். ஏமா வீட்டுல யாரல்ல? அதான் நான் இருக்கிறேன்னு கல்லு விளக்க மாதிரி. அந்த நல்லாவட்டம் நான் கையில். வழியில வரும்போது குடிச்சிட்டு கிடந்தாரு, பாவமா இருந்து தூக்கிட்டு வந்தேன். இவர் இந்த நிலைமையில பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? எல்லாம் தினமும் பார்த்து பார்த்து பழகி போச்சு. இவர் ஏன் இப்படி குடிக்கிறாரு? அது என்னுடைய பிறப்புரிமை. சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பேன், சோகமா இருந்தாலும் குடிப்பேன். சரி நீ பாத்துக்க, நான் வரேன். நெல்லு அம்மா உள்ள வீட்டுக்கு வந்திருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டு கேளுமா. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்க. தாயே, ஏன் தாய் அழுவுற? காலங்காத்தால கண்ணீர் விட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய குடும்பம், நம்ம வீட்டு லட்சணத்தை மத்தவங்க பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ற? நேற்று ராத்திரி சாப்பிட்டியா? ஃபுல்லா சாப்பிட்டுனேன். மாணிக்க மசாலோட எல்லாம் கூட வாங்கி கொடுத்தான். அத கேக்கல, சோறு தின்னியான்னு கேட்டேன். பாதி ராத்திரில எழுப்பி நீதான் எனக்கு சோறு போட்ட. சோறு ரொம்ப ருசியா இருந்தது தாயி. அது நம்ம வீட்டு சாப்பாடு இல்ல, நம்ம வீட்டு பரிதாபத்தை பார்த்து வேலு கொடுத்த சாப்பாடு. வேலு கொடுத்த சாப்பாடா? ஆமா. வேலு ரொம்ப நல்ல பையன். வெக்கமால சாப்பாட்டுக்கு வச்சு இந்த காசை எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வீதியில விழுந்து கிடக்குறிய. செத்து போன எங்க அம்மா கூட போய் நீயே சேர்த்துக்க வேண்டியதானே? கூட்டாளி வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா வாமா வாமா வாமா. என்னப்பா? மாமா கையில காசு இருந்தா குடுமா, கடை திறந்திருப்பா. நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறேம்மா. காசு கிடையாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நானே செஞ்சு தரேன். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா? இந்த கட்டைய பத்தி சட்டையே பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற? சொல்லுங்கப்பா, கொழுக்கட்டை வேணுமா, பணியாரம் வேணுமா, பால் பாயாசம் வேணுமா? வீட்டுல பால் இருக்கு, நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? காசு இருந்தா கூட, காசு இருந்தா கூட. மலிவு விலை பாக்கெட்ல போட்டு விக்கிறேன் அரிசி. நான் போய் வாங்கிட்டு வரேன், காசு கொடு, காசு. அப்பா நீங்க போய் பால் காய்ச்சுங்க, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். நான் போய் பால் காய்ச்சறதா? எமாடி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீ போய் பால் காய்ச்சு. அப்பா நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீங்க போய் பால் காய்ச்சுங்கப்பா. ஏமா ஏமா நீ சொல்றது நியாயமா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேணாமா, நான் சொல்றது கேளுமா. வேணாமா, ஐயோ என்ன விட்டுருமா. வேணாமா, உட்காருங்கப்பா. இந்தாங்க கரண்டி. என்னம்மா பண்ணணும்? போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. எழுந்திருக்கவே கூடாது. பால் கிண்டுறத விட்டீங்க அப்புறம் பால் திரிஞ்சியே போயிடும். கிண்டுங்க. அப்பா அவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போங்கப்பா. யாருமா?
அப்பா பெருமாள் இருக்கானா? இத வரையா நீக்கண்டு அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. நீங்க எல்லாம் பெரியவங்க, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து நிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும். அப்படியா? உட்காருங்க. உட்கார் கண்ணம்மா, நீ உட்கார். என்ன அது எங்கேயோ போற மாதிரி உட்காந்துட்டு? சரியா உட்காரியா? வாக்கியம் விஷயத்த சொல்லு. நம்ம கண்ணம்மாவோட தம்பி இல்ல, என்னங்க ஆச்சு? வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்துட்டானா? கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னேன். ஓஹோ. வேலைக்கு சாப்பிடறது இல்ல, சிலையா உட்காந்து நிலைய பாக்குறா. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பண்ணிடுவான். ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்ல. நல்ல குணவதியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும். என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுனா இந்த நாப்பம் பொண்ணு நல்லம்மா. பேருதான் நல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குணக்கெட்டவளாச்சே. ஓஹோ. இந்த கோடி வீட்டு வீரப்பன் பொண்ணு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு. இப்ப அவ வாய் வெறுமா இருக்கா. போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது, நாம வெளியூர்ல தான் பாக்கணும். அட போய, வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு வெளியூர்ல போய் பொண்ணை தேட சொல்றான். வீட்டுக்குள்ள பொண்ணா? வீட்டுக்குள்ள ஏமாக அள்ளி தானே இருக்கு. அல்லிதான் பொண்ணு. அல்லியா? ஆமாங்க, உங்க மக அல்லியத்தான் என் தம்பி வேலுவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஏமாக அல்லிக்கு கல்யாணமா? ஐயா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எடுத்துக்கொடு. அல்லி, ஆமா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதும். இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த, இனிமே மருமகளா வரப்போற. அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன். பெருமாள், கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆகட்டும். வரேன் பெருமாள். வாங்கய்யா, வாங்கம்மா. நல்லா இருக்கணும். பெருமாளை, டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத, நானும் வரமாட்டேன். போடா. நான் இப்படி மாறி போட்டேன். போடா. வேலு உள்ளதானடா இருக்கான். வேலுவா? எனக்கு தெரியாத சார். வேலு இங்க வந்து மாணிக்கம் பார்த்து தான் சொன்னா சார். சார், உள்ள யாருமே இல்ல, அதான் பூட்டி வச்சிருக்கேன். நிஜமா போய் சொல்றேன் சார். உள்ளப்பா.